என்ன வாழ்க்கடாது. இவகிட்ட என்னால மல்லு கட்டி வாழவே முடியல. இவளால என் புள்ளையும் என்னை விட்டு போயிட்டான். அங்க அவளை மறைச்சு வர வச்சிருக்கேன். ஐயோ, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. எப்ப பாரு பிளாக்மெயில் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. இந்த ரூம்ல அவ இல்லாதது எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு. ஆனா என் புள்ள என்னை விட்டு போயிட்டானே. அவ கூட அனுப்பியிருக்க கூடாதோ? தப்பு பண்ணிட்டோமா? ஏற்கனவே ஒரு வாட்டி வீட்டை விட்டு போனவ தானே அவ. அப்ப கூட சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ண. நீங்க பெரிய கவர்மெண்ட் வேலையில இருக்கீங்கன்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ண. ஆனா என்ன ஏமாத்திட்டீங்களேன்னு எவ்வளவு பேச்சு பேசினா. அதுக்கப்புறம் நான் அவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கவே கூடாது. குடும்பத்தை பிரிக்கணும், கூட்ட கலைக்கணும். அப்பா எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருந்திருக்கா. இந்த போட்டோ கல்யாணம் ஆன உடனே எடுத்த போட்டோ தானே. ஒரு வாட்டியும் இந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு பொண்ணை பார்த்தோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அந்த பொண்ணு கூடவே நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு. ஆனா இன்னைக்கு இந்த போட்டோவை பார்க்கும்போது தூக்கி போட்டு உடைக்கலான்னு தோணுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு ஒரு சிரிப்பு வேற ஒரு கேடாரி வேதா. ஏங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி இந்த போட்டோவை போட்டு உடைச்சிங்க? பின்ன உடைக்காம என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாடா. இவள சும்மா விட்டு வச்சிருக்கிறதே பெருசு. இவ மூச்சியை நான் பார்க்கவே கூடாது. ஏங்க, அதுக்குன்னு போட்டோவை போட்டு உடைப்பீங்களா? நீங்க தானே அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க. டேய், அவதான்டா நான் வீட்டை விட்டு போயே தருவேன்னு நிக்கிறா. என்ன பண்ண சொல்ற? அதான் வீட்டை விட்டு வெளியே போடின்னு துரத்திட்டேன். ஆமா, யாரு கேட்டு இப்ப அவங்கள வெளியே அனுப்புனீங்க? ஏங்க, அவங்க உங்க பொண்டாட்டிங்க. அவங்க கூட உங்க புள்ளையும் இருக்கு. இப்படி 2 பேரையும் வெளியே அனுப்பி வச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்படி அங்க வெளியே அனுப்புவீங்க? டேய், பேசி தீர்க்கிற பிரச்சனையா இருந்தா பேசி இருக்க மாட்டேனா? அவ பேசுற பேச்சுக்கு அவளுக்கு இருக்கிற திமிருக்கலாம் சத்தியமா அவ கூட என்னால வாழவே முடியாது. சரி, இப்ப என்னதான் பண்ண போறீங்க? அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு குழந்தை எப்படியாவது என்கிட்ட கூட்டிட்டு வர போறேன். என்னது, டைவர்ஸ் பண்ண போறீங்களா? ஆமாண்டா, இனிமே என்னால அவ கூட குடும்பம் நடத்த முடியாது. ஏங்க, சட்டம்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு அது தெரியுமா? சட்டப்படி அகரன் தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கான். அவனை கண்டிப்பா உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. அவன் அவங்க அம்மா கிட்ட தான் வளரணும்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? டே, இல்லடா, அவ பண்ணதெல்லாம் நான் கோர்ட்ல சொன்னேனா கண்டிப்பா அவகிட்ட வளர விட மாட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு போய் சொல்லுவீங்க. கூட்டு குடும்பத்துல இருக்க பிடிக்கல, தனி கொடுத்தனதுக்கு கூப்பிடுறான்னு சொல்லுவீங்க. அதுக்காகலாமா கோர்ட்ல கேஸ் போடுவாங்க? அதுக்காகலாம் அகரன் உங்க கூட அனுப்ப மாட்டாங்க. டே, என்னடா சொல்ற? டைவர்ஸ் வாங்கிட்டு அகரனே கூட வரமாட்டானா? கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. எப்ப தெரியுமா அனுப்புவாங்க? அவனோட 18 வயசுக்கு மேல அவன் கிட்ட கேட்பாங்க, உனக்கு அப்பா கூட இருக்க பிடிக்குதா, அம்மா கூட இருக்க பிடிக்குதான்னு. அப்ப வேணும்னா உங்ககிட்ட அவன் இருக்கணும்னு சொன்னானா அப்புறமா அவன் உங்ககிட்ட வரலாம். மத்தபடி கை குழந்தை அவங்க அம்மா கிட்ட தான் இருக்கணும். இதுதான் சட்டம். டே, அப்ப நான் என்னடா பண்ணுவேன்? நான் எப்படிடா என் புள்ள கூட இருக்கிறது? அதுக்கு தான் சொல்றேன், அவங்க கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்கன்னு. டே, என்னால அவ கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியலடா. எவ்வளோடா நானும் பொறுத்து பாப்பேன். என்னால முடியாத பட்சத்துக்கு தானடா நானும் சொல்றேன். இங்க பாருங்க, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டா? 2 பேரும் புடிவாதம் புடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இப்ப என்ன தேவை? நீங்க, அகரன், அவங்க 3 பேரும் தனியா ஒரு வீட்டுல தனி கொடுத்துன்னு போகணும். அதுதானே? நான் ஃபுல்லா அப்படியே போக சொல்லலைங்க. கொஞ்ச நாளைக்கு தனியா இருந்து பாருங்களேன். அவங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு தான் பாருங்களேன். அதுக்கப்புறம் அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க. அப்புறம் இங்க கூட்டிட்டு வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம். நான் சொல்றத கேளுங்க. நீங்களும் பிடிவாதம் பிடிக்கிறீங்க, அவங்களும் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஓ, ரொம்ப ஈஸியா கேட்டுட்டல. ஏண்டா, இதே கேள்விய நான் உன்கிட்ட கேட்கட்டா? நிம்மதி வந்து இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போயே ஆகணும்னு உன்னை டார்ச்சர் பண்ணுதுன்னு வச்சுக்கோயேன். நீ என்னடா பண்ணுவ? எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ நிம்மதியை கூட்டிட்டு தனி கொடுக்கணும் போயிருவியாடா? அது சொல்லுடா, மனசாட்சியோட மனசை தொட்டு சொல்லு. நம்ம எல்லாரும் இந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கோம். இந்த வீட்டை விட்டு போகணும், தனியா போயிருக்கணும்னு உனக்கு மனசு வருமா? சொல்லு. ரொம்ப சாதாரணமா என்ன அவளை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றல. நான் போக மாட்டேன்டா, நான் போக மாட்டேன். நம்ம தாத்தாக்கு அப்புறம், நம்ம அம்மாக்கு அப்புறம் நம்மளோட பிள்ளைங்க இந்த வீட்டுல நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்டா. நானு, நீனு, நம்ம தங்கச்சி ஷாலினின்னு எல்லாரும் இந்த வீட்டுல நல்லா இருக்கணும்.
எல்லாரும் அவங்க குழந்தைங்களோட நல்லா இருக்கணும்டா. நம்ம பிள்ளைங்க எல்லாம் பெருசாகணும், அதுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அதுங்க வேலையை பார்த்துட்டு வேற ஊருக்கு போகட்டும். ஆனா நம்ம இந்த வீட்லயே தாண்டா இருக்கணும். அதுதான்டா என்னோட ஆசை. அப்படிப்பட்ட என்ன வெளியே போன்னு நீ சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாடா? இல்ல நான் அதுக்கு சொல்லல, நீ எதுக்கு வேணும்னாலும் சொல்லிட்டு போ. ஆனா என்னால இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் அந்த வார்த்தையை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாத. எனக்கு புரியுதுங்க, இருந்தாலும் உங்கள்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்றாங்களேன்றதுனாலதான் சொன்னேனே தவிர எனக்கு நீங்க இந்த வீட்டுல இருக்கணும். என்னால உங்களை பார்க்காமலாம் இருக்க முடியாதுங்க. உங்களை இப்படி சோகமா பாக்குறதுக்கும் கோபமாவே பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் பிரச்சனையிலே இருக்கிறதுக்கும் என்னால முடியல. அதனாலதான் அப்படியே சொன்னேன். மத்தபடி நீங்க இங்கதான் இருக்கணும். ஆடு அம்பு சேன எல்லாம் தேவையில்லை, நீயும் நின்னா எதையும் வெல்வேன் இனிமேல் நானடா. வீச வச்ச காய போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயடா. என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்னில் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். முத்துவனா, அகரன் அகரன் பாவனா, அவன் என்ன பண்றது? அகரன் என்னைக்கா இருந்தாலும் என்ன தேடி வருவாமா? அண்ணா, என்னைக்கா இருந்தாலும் அப்படியே விட முடியுமா? அகரனை சீக்கிரமா கூட்டிட்டு வாங்கண்ணா. அகரன் இல்லாம சத்தியமா எங்களாலயும் இருக்க முடியல, கண்டிப்பா உங்களாலயும் இருக்க முடியாதுண்ணா. ஆமாமா, என்ன பண்ண சொல்ற? விடுமா, கொஞ்ச நாளைக்கு அவ வச்சு பாத்துக்கிட்டோம், அப்புறமா நம்ம போய் கூப்பிடுவோம். இல்லன்னா அவளே வந்துருவா. அண்ணா அண்ணா, சீரியஸ்னஸ் புரியாம பேசுறீங்கண்ணா. அகரன் அங்கெல்லாம் இருக்க வேண்டாண்ணா, அகரனை கூட்டிட்டு வர சொல்லுங்கண்ணா. நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா வேதாக்கா வந்துருவாங்கண்ணா. நான் போய் கூப்பிட்டா அவ வருவாமா? நான் எதுக்குமா கூப்பிடணும் அவள? அவ ஒரு ஆளு என்ன எந்த அளவுக்கு பண்றா பாத்தியா? அவளை நான் எதுக்குமா கூப்பிடணும்? அண்ணா, அகரனுக்காக கூப்பிடுங்கண்ணா. அவன் ஒருத்தனுக்காக தான், என் பிள்ளைக்காக தான் அவளை இன்னும் விட்டு வச்சிருக்கேன். இல்லனா நடக்கிறதே வேற. இங்க பாருங்க, நிம்மதி சொல்றதா சரி, நீங்க தயவு செஞ்சு போய் கூட்டிட்டு வாங்குங்க. டேய், நீ என்னடா புரியாம பேசுற? நான் ஒன்னும் புரியாம பேசல, உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஆமா, எனக்கு தான் புரியல. டேய், எனக்கு மட்டும் என்ன ஆசையா என் புள்ளைய வெளியே துரத்தணும்னு? அவ தூக்கிட்டு போயிட்டாடாங்கற, ஏன் அதையே சொல்லிட்டு இருக்க? ஐயோ, அகரனுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேசவே மாட்டீங்க. எனக்கும் நம்ம பேரப்பிள்ளைய பாக்கணும்னு ஆசையா தான் இருக்குது. எங்க அம்பட்டு தூரம் இந்த ஆடு மாடு எல்லாம் போட்டுட்டு போறது? புள்ள எப்படி இருக்கானோ என்ன பண்றானோ, அங்க எல்லாரும் நல்லா தான் பாத்துக்குவாக. இருந்தாலும் நம்மளும் போய் பாத்துக்கணும், நம்ம கூடவே பிள்ளையும் இருக்கணும்னு எம்பட்டு ஆசையா இருக்கு. இந்த பையனை வேற இன்னும் காணுமே. ஆடு பேக்கி அனுப்பி விட்டேன், இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. என்ன சத்தம்? யார்? வேதா? ஐயா, என் புள்ள இப்பதான் சாமி உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். வாமா கண்ணு, உள்ள வா. ஏம்பல வரேன்னு ஒரு போன் கூட பண்ணி சொல்லல, நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. புள்ளைக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே. ஐயா கண்ணு, ஏ ராசா, வாசாமி உள்ள வா. ஐயோ, ஊடு புதுசா இருக்கிறதுனால புள்ள பயப்படுது. வேதா, நீயே கொஞ்ச நேரம் வச்சிரு, அப்புறமா கொடு. எங்க மாப்பிள்ளை காணோம், வராரா? ஏம்பல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கோழி அடிச்சு சமைச்சு வச்சிருப்பேன்ல. நான் ஒண்ணு இங்க விருந்துக்கு வரல, சரியா? எவ்வள என்ன இவ்வளவு கோவமா பேசுறவ? அப்ப மாப்பிள்ள வரலையா? மாப்பிள்ளையும் வரல, ஒரு மண்ணாங்கட்டியும் வரல. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அடி பாவி, மறுபடியும் சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கியா? ஏண்டி, சண்டையை போட்டுட்டு புள்ளைய தூக்கிட்டு வந்திருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? ஏன் மாப்பிள்ள புள்ளைய தேடணும், இங்க வந்து கூட்டிட்டு போகணும்னு தானே வந்திருக்கிறவ? நான் ஒண்ணு அப்படி வரல, உன் மாப்பிள்ள தான் என்ன வீட்டை விட்டு வெளியே போன சொல்லிட்டாரு. மாப்பிள்ள சொல்லிட்டாரா? மாப்பிள்ள அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ எதுவும் பண்ணிருக்காம அங்க மாப்பிள்ள அப்படி சொல்லிருக்க மாட்டாரு. என்னடி பண்ண? என்ன பண்ண அந்த குடும்பத்தை? ஏமா, நீ பெத்த பொண்ணுன்னா என்ன சந்தேகப்படுற? உன் மாப்பிள்ளை நம்புற அளவுக்கு கூட என்ன நம்ப மாட்டறல? நல்லா உன்னை நம்புறாங்க. நான் பெத்த பொண்ணு நீன்னு சொல்றியே, ஆனா என்னையவே என்ன பாடுபடுத்தின நீ? ஏண்டி, உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தாண்டி தெரியும். இங்க பாரு, ஏதோ புள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கிறேன்னு உன்கிட்ட நிதானமா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். புள்ள மட்டும் இல்லாம நீ மட்டும் வந்திருந்த, வாசலோட சேர்த்து விளக்கமாத்தோட அடிச்சு அனுப்பியிருப்பேன். உன்னை தேடி வந்தேன் பாரு,
என்ன செருப்பு கலட்டி அடிக்கணும். அடிச்சுக்கோ, நல்லா அடிச்சுக்கோ. எங்களை எல்லாம் படுத்துற பாடு பத்தாதுன்னு இதுல புள்ளையும் சேர்த்து வர படுத்துறியே. ஐயா தங்க பிள்ளை, நீ வாடி, நீ வா. அம்மா மாட்ட வா. உங்க ஆத்தா இருக்கிறாளே, உங்க ஆத்தா எந்த நேரத்துல அவளை பெத்து போட்டேன்னு தெரியல. எல்லா நேரமும் 7:30 கூட்டிட்டே வந்து தெரிஞ்சிட்டு இருக்கா. நீ வா சாமி, வா. உனக்கு பாலாத்தி தரட்டா? வா. ஏமா, உன் பொண்ணு இங்க வந்திருக்க, என்ன எதுன்னு கூட விசாரிக்க மாட்டியா? என்னடி விசாரிக்க சொல்ற? அந்த குடும்பத்துல ஒரு மாமியார் கொடுமை இருந்தா விசாரிச்சிருப்பேன், இல்ல புருஷங்காரன் கொடுமையா இருந்தா விசாரிச்சிருப்பேன், இல்ல குடும்பமா சேர்ந்து உன்னைய டார்ச்சர் பண்றாங்கன்னு சொன்னா கூட விசாரிச்சிருந்திருப்பேன். மொத்த குடும்பத்தையும் நீ ஒத்த ஆளா டார்ச்சர் பண்றியே, பிறகு உன்கிட்ட என்ன விசாரிக்கிறது? என்னம்மா பேசுற நீ? அந்த ஆளு என்ன வீட்டை விட்டு வெளியே போனே சொல்லிட்டாருமா. உனக்கு அது பெரிய விஷயமாவே தெரியலையா? ஹே, மாப்பிள்ளை எப்ப என்ன பேசுவாருன்னு எனக்கு தெரியும்டி. நான் வீட்டை விட்டு வெளியே போவேன்னு எதுக்காவது சொல்லிருப்ப. மாப்பிள்ளையும் சரி போடின்னு துரத்தி விட்டுருப்பாரு. இங்க பாரு, உன்னை பெத்தவனா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். வந்துட்டா அந்த குடும்பத்துல சண்டைய போட்டுட்டு புள்ளைய தூக்கிட்டு கொண்டாடி புள்ளைய. நீ வா சாமி, அம்மா மாட்ட வா. உனக்கு அம்மா பாலாத்தி கொடுக்கட்டா? குடிக்கிறியா? வா. என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீ இழிச்சவாயா? நீங்களே என்ன வந்து வேதா வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவீங்க. நான் கூப்பிட வைக்கிறேன், அகரனை வச்சே கூப்பிட வைக்கிறேன். ஒரு 2 நாள் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள உங்களை கூப்பிட வைக்கிறேன். அந்த வீட்டோட சொத்தையே ஆட்டைய போட நினைச்ச என்ன அந்த வீட்டை விட்டு துரத்திட்டா நான் இங்க வந்து சும்மா உட்கார்ந்துருப்பேன்னு நினைச்சீங்களா? அங்கே இருந்திருந்தாலும் என் மேல கோவப்பட்டு என்ன மறுபடியும் திட்டிட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்ப இங்க வந்துட்டேன்ல, இனிமேதான் என்னோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. நீங்க பார்க்காத ஒரு வேதாவை பார்க்க போறீங்க. பாத்திரலாம் நீங்களா நானானு. டே என்னடா சொன்ன? அகரனுக்கு என்ன? அகரனுக்கு என்னடா? இல்ல, அது அது அகரனுக்கு என்ன? ஒண்ணும் இல்லையே. இல்லடா, நீ இப்ப என்னமோ சொன்னியே. அகரனுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்கன்னு என்னமோ சொன்னியேடா. அதான்டா கேக்குறேன். அகரனுக்கு என்னடா? ஐயோ, அகரன் உங்களை ரொம்ப தேடுவான்ல, அததான் சொன்னேன். அவன் கண்டிப்பா பாருங்க அழுதுட்டு தான் இருப்பான், அததான் சொன்னேன். டே வேற ஒன்னும் இல்லைல? ஆஹா, வேற ஒன்னும் இல்ல. டே அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா நான் அவ்வளவு வேண்டாம், நான் செத்துற வேண்டாம். டே அவனுக்கு ஒன்னும் இல்லைலடா. அகரனுக்கு என்ன இருக்க போகுது? அவனுக்கு ஒண்ணும் இல்லனா, அவன் நல்லாதான் இருக்கான். நம்மள மிஸ் பண்ணுவான்ல, அதுதான் ஆதி அப்படி சொன்னா. இல்ல ஆதி? ஆமா, அததான் சொன்னேன். ஒரு நிமிஷத்துல பயந்துட்டோமா? அண்ணா நீங்க பயப்படாதீங்க. ஆனா அதே நேரத்துல அகரனை எப்படியாவது கூட்டிட்டு வாங்கண்ணா. எப்படிமா நான் கூட்டிட்டு வர முடியும்? அவதான் இருக்காளே, அவ எப்படிமா விடுவா? அண்ணா எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரிம்மா, எனக்கே புரியுது. நீதான் அகரன் கூட ரொம்ப விளையாடிட்டு இருப்ப, அதனாலதான் அகரனை நீ ரொம்ப தேடுறேன்னு எனக்கு புரியுது. அதனாலதான் நீ சொல்ற. இருந்தாலும் பாக்கலாமா, ஒரு 2 நாள் பாக்கலாம், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரிண்ணா, ஆனா அதுக்கு மேல லேட் பண்ணாதீங்கண்ணா. சரி, நீங்க பாருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். நைட்டு வீட்டுக்கு வந்துருவீங்கல்ல? இல்ல, அகரன் இல்லாததுனால வேற எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். இல்ல, வீட்டுக்கு வந்துருவேன். நான் வந்து பாப்பேன். சரி சரி, நீங்க கிளம்புங்க. என்ன பண்ண பாத்த? முத்துவண்ணா கிட்ட அகரனை பத்தின உண்மையை சொல்ல போயிருக்க. என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நான் ஏதோ டென்ஷன்ல பேச போயிட்டேன்டி. நல்ல வேலை நீ நிப்பாட்டின. நல்ல வேலை. சரி, எப்படியாவது அகரன் இங்க வந்தே ஆகணும் ஆதி. அகரனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகணும், அவனுக்கு செக்கப்க்கும் போகணும். இது வீட்ல சொல்ல முடியாம நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்னடா பண்ண போறோம்? இவங்க 2 பேரும் சண்டையில உள்ள இவ்வளவு பாதிப்பா இருக்கானே, என்னால அதை தாண்டி ஏத்துக்க முடியல. இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணி அண்ணன்ட்ட எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி அகரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும்டா. டாக்டர்ஸ் அவனை வர சொல்லிருக்காங்க. ஆமா, செக்கப்க்கு போனோம்ல, என்ன பண்ணலாண்டி? ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா? நம்ம வேணா வேதா கிட்ட பேசி பார்க்கலாமா? நம்ம பேசினா வந்துருவாங்களா? தெரியலடா. வரமாட்டாங்கடி. அண்ணன் தான் எப்படியாவது கூப்பிடணும். டேய், ஒரு ஐடியா. என்னதுடி? அண்ணன் கிட்ட அகரனை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். அவனோட நினைவுகள் எல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அவன் பண்ற சேட்டை, அவனோட சின்ன சின்ன அழகான விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருந்தா அண்ணனுக்கே ஒரு ஆசை வரும்லடா.
அதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தா அண்ணன் கண்டிப்பா அகரனை கூட்டிட்டு வந்துருவாரு. ஓகேவா? ஆமாடி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆம், ஆ, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏற்பாடா நம்ம ஒண்ணு பண்ணலாம். இந்த ரூம்ல அகரனோட போட்டோவை மாட்டுவோம். அத பார்த்துட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோயேன், அவருக்கு அகரனோட நினைப்பு அதிகமா இருக்கும். அகரனோட டாய்ஸ், அவனோட ட்ரெஸ்ஸுன்னு அவர் பாக்குற இடம்லாம் அகரனோட திங்ஸாவே வைப்போம். அப்ப கண்டிப்பா அண்ணனே போய் அகரனை கூட்டிட்டு வந்துருவாருடா. இது நடக்கும் பாரு. ஆமாண்டி, நீ சொல்றதுதான் கரெக்ட். நம்ம அதே மாதிரி பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். சரிடா. சரி, எனக்கு முக்கியமான கேஸ் வந்துருச்சுடி. அப்படியா? என்ன கேஸ்? அபிஷியல், தயவு செஞ்சு கேட்காத. அந்த கேஸ ரொம்ப இழுக்கும் போல. சீக்கிரமாவே முடிச்சு தர சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க இருந்து ஆரம்பிக்கிறது என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. ஓ சரி. நான் எப்போ முடிச்சுட்டு எப்போ வருவேன்னு தெரியாது. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன்டா. அப்புறம் எனக்கு கால் பண்ணாத, எதுவா இருந்தாலும் மெசேஜ் பண்ணு. ரொம்ப எமர்ஜென்சி நான் மட்டும் கால் பண்ணு. சரி. சரிடி, நான் கிளம்புறேன். ஓகேடா. நிம்ச, ரொம்ப டயர்டா, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்குடி. கட்டுப்பா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்ல. ஆதி, நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குடி. நம்ம 2 பேருனால உட்கார்ந்து பேசி கூட டைம் இல்ல. ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம பேசுறது இல்லைல்ல. என்ன பண்றது? நீ அதை பத்திலாம் யோசிக்காத. எல்லாம் சரியாயிடும், சீக்கிரம் சரியாயிடும். நீ நல்லபடியா போய் உன் கேஸ பாரு. ஆதி, ஐ லவ் யூடா. ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ, நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ் டி. சரி, நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ, எனக்கு யார் சொல்லுவா சார்? சாரி, ஐ லவ் யூ பொண்டாட்டி. போதுமா? இப்போதைக்கு போதும், போயிட்டு வா. ஆதி ரொம்ப பாவம். ஸ்டேஷன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனைன்னு ரொம்ப மைண்ட் லெவல்ல ப்ரெஷரா இருக்கான். சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் சரியாகணும். அப்படித்தானே மக்களே? சரி ஆயிடும், நம்பிக்கை இருக்கு. நல்ல வேலை முத்து அண்ணா கிட்ட உண்மையை சொல்ல பார்த்தான். முத்து அண்ணாக்கு மட்டும் அகரனுக்கு இந்த மாதிரின்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு. பாத்துக்கலாம், சீக்கிரமாவே அகரனையும் சரி பண்ணிடலாம். சுடரமா வரலன்னு தானே பாக்குறீங்க? பையன் கூட பிஸியா இருக்காங்க. அதான் அவங்களுக்கு பதிலா நானே என் கார்டு கொடுக்க போறேன். ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல சாம்பாரும் புடலங்காய் பொரியலும், சூப்பரான முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டு செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வழக்கம் போல ஷேர் பண்ணிடுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.